சும்மா அப்படிங்கிற வார்த்தையில் ஒரு மேஜிக் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம லைஃப்பில், டே டு டே லைஃப்பில், அன்றாட வாழ்க்கையில் வந்து சும்மாங்கிற வேர்டை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது யூஸ் பண்ணியிருப்போம் எல்லாருமே. கரெக்டா? இன்னைக்கு டாப்பிக்கே அதுதான்ப்பா. அதை பற்றி தான் பேச போகிறோம். இதை நீ சும்மா வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த சும்மா அப்படிங்கிறதுக்கு மீனிங் இங்கே ஃப்ரீயாக, இலவசமாக வச்சுக்க சொல்லி சொல்கிறது. கரெக்டா? அடுத்து என்னென்னா, நீ சும்மாவே இருக்க மாட்டியாப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதில் மீனிங் என்ன வருது பாருங்க. அமைதியாகவே இருக்க மாட்டியா அப்படிங்கிறது தான் சும்மா அப்படிங்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து சும்மாங்கிறதுக்கு இலவசம், இப்போ வந்து சும்மாங்கிறதுக்கு அமைதி. அடுத்து என்னன்னு பார்க்கலாமா? நான் சும்மா சொல்லிகிட்டே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து இந்த இடத்துல சும்மாங்கிறது தொடர்ச்சியாக அடுத்தடுத்து சொல்லிகிட்டே இருக்க மாட்டேன், அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது மீனிங். சும்மா கிடந்த சங்கை எடுத்து அப்படிங்கிறதுல இங்கே சும்மாங்கிறது என்ன? பயன்படாமல் இருக்கும் பொருள் அப்படின்னு ஒரு அர்த்தம். நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் சும்மாங்கிறது பொய். கரெக்டா? விளையாடிட்டு இருக்க ஒரு குழந்தை என்ன பண்ணும்? சும்மா சும்மா போய் ஏதோ ஒன்று எடுக்கும். சும்மா சும்மா ஏன் எடுக்கிற அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? ஏன் அடிக்கடி எடுக்கிற அப்படிங்கிறது இங்கே அதோட மீனிங். சும்மா சொல்லக்கூடாது, நீ நல்லா பேசுகிற அப்படிம்போம். இந்த இடத்துல சும்மா அப்படிங்கிறது என்னது சொல்லுங்க? இந்த மாதிரி சும்மாங்கிற வேர்டு வந்து நிறைய மேஜிக் பண்ணும். அடுத்து நான் என்ன சொல்ல போகிறேன்? சேனல் பார்க்குற எல்லாருமே சும்மா சும்மா நம்ம வீடியோஸை பாருங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சும்மா பார்க்காதீங்க. ஓகே? ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோஸ் பாருங்கள். தேங்க்யூ. உங்களுடன் ஆர்பி.